ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாதம் நேற்றைய தினம் 17ஆம் தேதி ஆடி பிறந்தாச்சு. இன்றைக்கு வந்துட்டு ஆடி 18 முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தில் வர்ற முதல் சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் அப்படின்னால அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மன்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதம்தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கோவை ரங்கநாதபுரம். அதாவது நான் இருக்கிற 3rd ஸ்ட்ரீட் ரங்கநாதபுரம் 3வது வீதியில் நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துல தான் இந்த கோவை ரங்கநாதபுரம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பேர். இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னாக்கா இந்த தங்கமுத்து அம்மன் தான். நான் இந்த ஊருக்கு வந்து முதல்ல அடியெடுத்து வச்சது இந்த அம்மன் கோவிலில் தான். அம்மன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டினது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பா இந்த அம்பாள். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுடைய அழகை வந்து தத்ரூபமாக உயிரோட்டத்தோடு நம்மளுக்கு கொடுக்கறது வந்துட்டு இந்த கௌதம். இங்கே இருக்கிற பூசாரி தம்பி தான். காலேஜில் படிச்சிட்ருக்காங்க. நல்ல ஒரு ஆன்மீக தொண்டு அவங்க செஞ்சிட்ருக்கிறது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் இந்த அளவுக்கு உயிரோட்டத்தோட ஒரு அம்மனோட முகத்தை அப்படியே பார்க்கும்போது நிஜமாகவே உயிரோடு இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு தோணுது. அந்த அளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கும் இந்த அம்மனுடைய முகத்தை பார்க்கும்போது. இன்றைக்கி வந்து முதல் வாரம் பார்வதி பரமசிவன் அலங்காரத்தில் இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதம் வந்துட்டு 5 வாரமுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலில் 5 வாரமும் 5 விதமான அலங்காரங்கள் இருக்கும். நான் போன வருஷம் போட்ட ஷார்ட்ஸு ஃபுல்லாகவுமே இந்த அம்மனோடது தான். நம்ம சேனலில் வந்துட்டு மல்டி கண்டென்ட்டாக எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள், நான் போகிற இடங்களில் இருக்கிற அம்மன்கள், முருகன், இந்த மாதிரியான வீடியோக்கள் நான் நிறைய போஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய சேனலை இது வரைக்கும் 1,37,000 பேர் என்னுலகம் என் பாரதி குடும்பத்தில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னும் பல லட்சம் பேர் எனக்கு என் குடும்பத்தில் இணையணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால என்னோடய குரல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே. பரமசிவனை பாருங்கள். எந்த அளவுக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. எனக்கு வந்துட்டு நான் வந்து வச்சக்கண் வாங்காமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்பாளுடைய முகமோ எந்த அளவுக்கு அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குது. உண்மையிலே கோவில்கள் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதே நினச்சி பார்க்க முடியலை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்குது. கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளுடைய கஷ்டங்களை இங்கே கொண்டுட்டு வந்து நம்ம முறையிடுறோம். அம்பாள் தீர்க்குறாளோ தீர்க்கலையோ, ஆனாலும் நம்ம ஒரு நம்பிக்கையோட கோவிலுக்கு போய் நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறோம். கோவிலில் இருக்கிற அந்த நேரம் நம்மளுடைய எந்த கஷ்டமும் நம்மக்கிட்ட வராது. அம்பாளை மட்டும்தான் நம்ம மனசில் நினச்சிட்ருப்போம். இந்த ரங்கநாதபுரம் தங்கமுத்து தங்கம்தான் எங்கள் அம்மா தங்கமுத்து தாய். நீங்களும் பாருங்கள், அம்மனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருது. ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வருது. ஒவ்வொரு கிருத்திகையுமே மிக சிறப்பு வாய்ந்தது தான். இந்த ஆடி மாதத்தில் வர்ற கிருத்திகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அடுத்தடுத்து விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆடிப்பூரம், ஆவணி அவிட்டம், லக்ஷ்மி வாராயோ என் இல்லமே அப்படின்னு நாம் அன்பாக லக்ஷ்மியை வரவேற்கிற வரலட்சுமி பூஜை, கோகுலாஷ்டமி, இன்னும் பல விசேஷ தினங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.